உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டு இருக்கிறானோ. ஏன் அப்படி தேடணும்? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாரு தேவனுக்காக வாழ நினைக்கிறாங்க, யாரு தேவனை நம்பி இருக்கிறாங்க, யாரு விசுவாசத்துல வளருகிறாங்க, அவங்களையே அட்டாக் பண்ண பார்க்கிறான். பிசாசு நம்ம எப்படி எதிர்ப்பான்னு உங்களுக்கு தெரியுமாங்க? மன ரீதியாக நம்மை சோர்வடைய செய்வான், பொருளாதார விஷயத்துல நம்மை நெருக்கி விடுவான், நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம உறவுகளிலே பிரச்சனைகளை உண்டாக்கி கோபதாபங்களுக்கு இடம் கொடுத்து நாம நிம்மதி இழக்கும்படிக்கு அவன் செய்வான். நமக்கு டூ மெனி ஒர்க்ஸ் கொடுத்து அனாவசியமான வேலையில ஜெபத்துக்கு இடம் கூடாம தோற்று போறவங்களா சாத்தான் நம்ம அடிப்பணிய செய்வான். சோ இந்த விஷயங்கள்ல சாத்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சோதிக்கும் போது அந்த சோதனைகளை நம்ம ஜெயிக்கணுங்க. அதற்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவருக்கு நம்ம வாழ்க்கையில ராஜாவா ஆண்டவராக செய்யணும், ஆண்டவர் மேல நாம விசுவாசத்தை வைக்கணும். அதற்கு தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் உங்க நாளை ஜெபத்தோடு தொடங்குங்க. சாத்தான் அந்த நாள் முழுவதும் உங்க பேச்சுக்கு வர மாட்டாங்க. அவன் ஒருவேளை அவனுடைய முயற்சிகளை செய்தாலும் அதெல்லாம் தோத்து போகுங்க. அநேக முறை நமக்கு இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ, தைரியம் இருக்கோ, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கோ, நாம கவனித்தால், விசுவாசித்தால் நிம்மதியா நாம இருக்க முடியும். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கொண்டே இன்னும் அவனுக்கு பயப்படுகிறவங்களாக அடங்கி போகிறவங்களா இருந்தா, விழுந்து விழுந்து எழுகிறவங்களா இருந்தா பரலோகம் போக முடியுமா? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க முடியுமா? பாவத்தின் பக்கம் நீங்க போகாம ஆண்டவர் பக்கம் நீங்க திரும்பணும்னு பாவத்தை அருவருத்து ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்க வேண்டும் என்று வசனம் போதிக்குது. பாவத்தையும் வைத்துக் கொண்டு தேவ ஆசீர்வாதங்களையும் வேணும்னு நினைக்கிறவங்க ஏமாந்து போகிறாங்க, நஷ்டம் அடைகிறாங்க. உண்மையான ஜெயம் ஆண்டவரோடு தான் சாத்தியம். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், ஜெயிக்கவும் முடியும். அவர் நம் பக்கத்தில் துணையா இருக்கும்போது அவன் போடுகிற எந்த பிளான்ஸ், தந்திரங்களிலிருந்து, மாயையிலிருந்து, மோசங்களிலிருந்து, அவன் யுக்திகளிலிருந்து, தந்திரங்களிலிருந்து, சதிகளிலிருந்து நாம தப்புவிக்கப்படுவோம். பாருங்க, தேவன் நம்முடைய பட்சத்துல இருக்கணும்னா நம்ம அவருடைய பட்சத்துல இருக்கணுங்க. அவர் நம் பக்கத்துல துணையா இருக்கணும்னா நம்ம அவரை வரவேற்று நம்ம இதய சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். அப்போதான் நாம தோல்வியை பார்க்காம எல்லா விஷயங்களிலும் ஜெயத்தை பார்ப்போம், சந்தோஷமா திருப்தியா இருக்க முடியும்.